தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்தியாளர் ஆனந்த்குமார் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த்குமார், வணக்கம். இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தூய்மை பணியாளர்கள் தொழில் முனைவர்களாக்கும் திட்டத்தின் கீழ் பணியாளர்களை அடையாளம் காணப்பட்டது தொடர்பான அந்த வழக்கை முறைகேடுகள் நடைபெற்றதற்காகவும் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. தூய்மை பணியாளர்களுக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் அவர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்காக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அறிவித்தது. அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கு 50% மானியத்துடன் அதிநவீன கழிவுநீர் அகற்றும் ஊர்திகள் உபகரணங்கள் வழங்கும் மத்திய அரசின் நமஸ்தே திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி யூடியூபர் தவுக்கு சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமிநாராயணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தொழில் முனைவோர் திட்டத்தின் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றிருந்தால் வழக்கின் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என கோரி மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே போன்று இந்த திட்டத்தில் எந்த விதமான முறைகேடுகள் நடைபெறவில்லை எனவும் யூகத்தின் அடிப்படையில் இந்த வழக்கு தொடரப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அனைத்து தரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கின் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இந்த வழக்கின் நீதிபதிகள் தீர்ப்பளித்தனர். அதில் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக மாற்றும் திட்டத்தின் கீழ் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதால் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்க முடியாது எனவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற முடியாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் சிபிஐ விசாரணை கோரி தொடர்ந்த வழக்கை முடித்து வைப்பதாக நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். அதே போன்று 213 தகுதியான பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பயனடைய வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் ஒப்பந்தம் செய்துள்ள 213 தூய்மை பணியாளர்களுக்கும் பங்குதாரராக சேர்க்க வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 12 வாரங்களுக்குள் இந்த நடவடிக்கைகளை தலித் வர்த்தக மற்றும் தொழில் சபை எடுக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்துள்ளனர். நன்றி ஆனந்த்குமார், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.